ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபீஸ் டியூப். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்கேஜ்மெண்ட் vlog, என் பிரதரோட என்கேஜ்மெண்ட் vlog தான். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்க, நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ இப்போ வந்து vlog போட போகிறேன் அண்ட் போட்டாச்சு. இந்த சாரீ தான் வந்து பொண்ணுக்கு வந்து வாங்கியிருந்தோம் என்கேஜ்மெண்ட்டுக்கு பூ வைக்கிறதுக்காக. இந்த சாரீ வந்து ஆனந்தத்தில் வாங்கினோம். அண்ட் இது எல்லாத்தையுமே ஒரு பேஸ்கெட்டில் சூப்பராக ப்ரெசென்டபுளாக அழகாக வச்சு எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பழக்கம் இல்லை, பட் இந்த தடவை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் சாரீ மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க, ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த பேஸ்கெட் வந்துட்டு பார்த்தோன்னாக்கா சவுகார்பேட்டில் தான் வந்து வாங்கணும். அந்த கிஃப்ட் அக்சசரிஸ்லாம் இருக்கும் இல்லையா, ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குற இடம், அங்கே வந்து இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பேஸ்கெட்டோட நெட் கிளாத் எல்லாம் சேர்த்து வந்து ஒன்றா கிடச்சிது. ஸோ இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருந்தது எனக்கு, அதனால நான் இந்த பேஸ்கெட் வாங்கிட்டேன். சாரீ வந்து ஒரு பீகாக் க்ரீன் வித் ப்ரௌன் பார்டர், ரொம்பவே சூப்பராக இருந்தது. பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, டக்குன்னு வந்து எடுத்துகிட்டோம் அந்த சாரியை. ஸோ அதை வந்து பவுட்டை போட்டு வச்சுருக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தோன்னா ஒரு கிளச் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து மயிலாடுதுறையில் இருக்கிற ஷாப்பில் தான் ஜனதாவில் தான் வாங்கியிருந்தோம். சூப்பராக இருந்தது, நல்லா ஒரு கிளாஸியாக இருந்தது, ரொம்ப ஜகஜகன்னு இல்லாமல். ஸோ அந்த கிளச்சு அதையும் வந்து பவுட்டை போட்டு வச்சுட்டேன். ஸோ அது கூட வந்துட்டு நல்லா ஒரு ஃபேன்சியாக ஒரு ஸ்டோன் ஒர்க் பண்ண ஒரு செப்பல் ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ இதுவும் அப்படி தான், கொஞ்சம் சாரீக்கு கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கிற மாதிரி தான் பார்த்துருந்தேன். அதே மாதிரி அமைஞ்சிருச்சு. அண்ட் பவுட்டை போட்டு அதையும் வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே ஒரு அன்பாக்ஸ் பண்ணும்போது லைக் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் இந்த கிஃப்ட் ஃபீல் வரும் இல்லையா, ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பவுட்டை போட்டு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி வந்து வச்சுட்டேன். அண்ட் அதுக்குள்ளேயே ஒரு சாரீ ப்ரூச் வச்சாச்சு. கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் போகலான்னு பிளான் பண்ணோம், பட் பிரதர் தனியாக வந்து கொடுக்குறாரு. ஸோ அதனால் வந்து இதுலேயே வந்து போட்டு இது பண்ண வேணான்னு சொல்லிட்டு அது தனியாக வந்து வச்சாச்சு, தனி கிஃப்ட் பேக்கில் வந்து வச்சாச்சு. ஸோ இதுதான் அந்த பேஸ்கெட்டில் வச்சுருந்தேன். அதுக்குள்ளேயே அந்த ப்ளவுஸ் பீஸ் இருக்கும்ல, ஸோ அதையும் வந்து ரோல் பண்ணிவிட்டு அதையும் வந்து வச்சுட்டேன். கரெக்டாக இருந்தது பேஸ்கெட்டில். அண்ட் இது வந்து பார்த்தோன்னா என்னோடய சாரீ, நான் வந்து ஜெயச்சந்திரனில் தான் அது வாங்கியிருந்தேன். ஒரு சூப்பரான ஒரு பட்டு சாரீ, நல்ல சாஃப்ட் சாரீ. ஸோ இந்த கலர் காம்பினேஷன் என்கிட்ட இல்லை. ஒரு மாதிரி பீகாக் க்ரீன் வித் மாதிரி டார்க் பிங்க்கு பர்பிள் அந்த மாதிரி கலந்த மாதிரியான ஒரு பார்டர், நல்லா இருந்தது. இந்த சாரீ தான். ஸோ இப்போ நான் அதை வந்து ப்ரீப்ளீட் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ ஃப்ரைடே வச்சுட்டாக்கா சாட்டர்டே இன்னும் நிறைய வேலைலாம் இருக்குது, அதோட இதை போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய மூமாவோட ஹெல்ப் தான் வந்து அதிகமாக இருந்துச்சு, நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு ஒரு 1 hour ஆச்சு இது பண்ணி முடிக்கிறதுக்கு. நான் ப்ரீப்ளீட் நம்ம அடிக்கடி பண்ணுறது இல்லையா, நமக்கு பண்ணுறது வந்து இதுக்கு முன்னாடி 2 years பிஃபோர் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பண்ணுறதுனால ரொம்ப டைம் எடுத்துச்சு எனக்கு. மூமா தான் கொஞ்சம் பிடிச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணி விட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதனால் ஒரு 1 hour தான் எடுத்துச்சு இந்த ப்ளீட்டிங் முடிக்கிறதுக்கு. சில பேர்லாம் ஈஸியாக பண்ணிவிடுவாங்க, பிகாஸ் அவங்க நிறைய ப்ராக்டிஸ் இருக்கும், அவங்க அது பிஸ்னஸாக கூட பண்ணுவாங்க. பட் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம அந்த சண்டே அப்போ நம்ம வேர் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக, நம்ம டக்குன்னு எடுத்து வேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டால் பரவாயில்ல, அந்த டைமில் மேக்கப் வேறு போட்டுவிட சாரீ வேறு ட்ரை பண்ணிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறதுனால முன்னாடியே வந்து நான் வந்து ட்ரை பண்ணி வந்து ரெடி பண்ணி, அதாவது ப்ரீப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். இது நான் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணலை, ஜஸ்ட் ரேண்டமாக தான் மடித்து வச்சுருக்கேன். ஸோ அது ஈஸியாக எடுத்து கட்டுற மாதிரி பாக்ஸ் ப்ளீட் பண்ணல. அண்ட் அந்த முடிச்சதுக்கப்புறமா நைட்டு ஒரு 9 o'clock 9:30 இருக்கும். கையில் ஹென்னா போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் நல்லா இப்போ போட்டு தான் ஸ்டெயின் சண்டேக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரைடே நைட்டே வந்து போட்டுட்டேன். பிக் பாஸ் பார்த்துட்டு ஃபுல்லாக வந்து ஒரு கையில், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லாக போட்டுட்டேன். ரைட் ஹேண்ட்க்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து சிஸ்டர் வரா, ஸோ அப்போ போடுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். இது வந்து சாட்டர்டே மார்னிங். ஸ்டெயின் நல்லா சூப்பராக வந்தது. பட் நெக்ஸ்ட் டே வந்து இன்னும் நல்லா டார்க் ஆகிடும், அந்த ஸ்டெயின் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ வந்து காலையில் எழுந்திரிச்சு ஹென்னாவெல்லாம் அழைச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் vlog எடுக்கலை, கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னாக்கா டேடி வந்து நெக்ஸ்ட் டே வந்து பொண்ணு வீட்டுக்கு எடுத்து போகிறதுக்கான ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பாக்ஸ்லேருந்து சேஞ்ச், பிகாஸ் 50-50 அப்படி கணக்கு பண்ணி வாங்காமல் பாக்ஸாக வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து அது வந்து இன்னொரு பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சா கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். பிகாஸ் மழையில் கொஞ்சம் பாக்ஸ்லாம் ஊறி இருந்தது, நல்லா இல்லை. அதனால் இந்த பேஸ்கெட் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த பேஸ்கெட்டில் வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் ஈவனாக பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால ஒவ்வொரு பாக்ஸை பிரிச்சுட்டு இருந்தோம். இந்த ஆப்பிள்லாம் வந்து பாக்ஸில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, லீஃபோடையே இருந்தது, பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்மெல்லும் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபைசின் வந்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டான். ஆக்சுவலாக ஃபைசினுக்கு இவ்வளோ ஃப்ரூட்ஸ் பார்த்ததும் வில்லேஜ் குக்கிங் சேனலில் அந்த ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வீடியோ ஞாபகம் வந்துச்சு. ஃபைசின் அந்த வீடியோ பார்த்துருக்காரு. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி பண்ண போகிறோன்னு நினச்சிட்டு அந்த டயலாக்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ ஒன்று கவுண்ட் பண்ணி வந்து பேஸ்கெட்டில் வந்து அடுக்கிட்டு இருந்தான். நமக்குமே சின்ன வயசில் இப்படி தான் இருக்கும். பெரியவங்க வேலை பார்க்கும்போது நம்மளும் கொஞ்சம் இன்டர்ஃபியர் ஆகி நம்மளும் அதில் வந்து சேர்ந்து பண்ணுறது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லலாம் வீட்டில் வந்து நல்லா ஜாலியாக இருக்கும். ஏதாச்சும் உங்கள் வேலை பண்ணால் நம்மளும் சேர்ந்து பண்ணுறது. ஸோ ஃபைசினுக்கும் அந்த மாதிரி தான். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நல்ல ஒரு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விட்டுட்டேன். அவனும் நல்லா ஜாலியாக வந்து பண்ணிகிட்டு இருந்தான்.
ஸோ பேஸ்கெட்டில் ஃப்ரூட்ஸ் வச்சது போக கொஞ்சம் ட்ரேயில் வச்சா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்னா ட்ரேயில் கொஞ்சம் டெக்கர் பண்ணி இந்த கிளாத் எல்லாம் அந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கிரேப்ஸ் ஒன்று வாங்கியிருந்தோம். கிரேப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்தலாம்னு சொல்லிட்டு கிரேப்ஸ் மட்டும் ஃபஸ்ட் தட்டில் வந்து வச்சு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ட்ரேயில் அந்த ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே செலஃபோன் ஷீட் வந்து எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ்லேயும் வந்து கிடைக்கும். ஸோ அந்த செலஃபோன் ஷீட் போட்டு அந்த டேப்பு கீழே சீல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நெட்டட் கிளாத் இருக்குல்ல, ஸோ அதை வந்து மேலே ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே வந்து ஒரு குட்டியாக ஒரு பவுட்டை வாங்கியிருந்தேன். ஒரு செட் ஆஃப் 10 பவுட்டை எல்லாத்துக்கும் போடுற மாதிரி. ஸோ ஒரு பவுட்டையும் வச்சு அதில் வந்து கட்டியாச்சு. ஸோ பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். நல்ல ப்ரெசன்டபுளாக நல்ல ரிச் லுக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பேக் பண்ணிட்டேன். இது மட்டும் மாடலுக்கு பண்ணி பார்த்துட்டு மீதியெல்லாம் வந்து நைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுட்டேன். அண்ட் ஈவினிங் வந்துட்டு பார்த்தோன்னா என் சித்தி பொண்ணுங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஸோ இந்த பேக்கிங் வந்து பண்ண போகிறோம். இதனால் ஃபேமிலியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பேசிட்டு சிரிச்சுட்டே வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு வரவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்காக வந்து கொடுக்க போகிறோம். ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸு நல்லா ஏர் டைட் லிட் மாதிரி வச்சுட்டு உள்ளே வந்து ஒரு ஸ்வீட் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஒரு பேக்கும் வந்து நாங்கள் செக் பண்ணோம். நாங்கள் வந்து இந்த பாக்ஸ் வந்து பார்த்தோன்னா சவுகார்பேட்டில் தான் போய் வாங்கியிருந்தோம். ஃபங்க்ஷனுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறது நிறைய அங்கே வந்து ஷாப்ஸ் நமக்கு எல்லாமே இருக்கும். அங்கே சவுகார்பேட் போயிட்டாக்க ஒரு வெட்டிங் தேவையான எல்லா பர்ச்சேஸும் முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி இங்கே ரிட்டன் கிஃப்ட் ஏரியாவில் போயிட்டு இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். நல்ல சூப்பரான டிஜிட்டல் பிரிண்ட், ஃப்ளோரல் பிரிண்ட்டு, ஒவ்வொரு பாக்ஸுமே அவ்வளோ யூனிக்காக நல்லா இருந்தது, அழகழகாக இருந்தது. எது எடுக்கிறது எதை வைக்கிறதுல அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே நான் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது உள்ள ஒரு ஸ்வீட் வச்சு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் பேக் பண்ணிவிட்டு ஒரு கவர் ஒன்று வச்சு அதில் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஆளாளுக்கு ஒரு வேலை வந்து பிரித்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த பாக்ஸில் வந்து ஒரு ஸ்வீட் வைக்கணும் இல்லையா, ஸோ அந்த ஸ்வீட் வந்து நிறைய டிசிஷன் நிறைய வந்து யோசிச்சுட்டே இருந்தோம், அதுவான்னு சொல்லிட்டு ஃபைனலி வந்து லட்டே வந்து நாங்கள் வந்து ஃபைனல் பண்ணிட்டோம். எங்கள் ஊர் சைடில் வந்து ஒரு நிச்சயம் பண்ணுறதுல வந்து லட்டு இல்லை கேக் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் கேக் வந்து பாக்ஸில் வைக்க முடியாது. ஸோ அதனால் லட்டு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். அதனால் லட்டு வந்து ஆர்டர் பண்ணிட்டோம், அந்த பாக்ஸை ஆர்டர் பண்ண அளவுக்கே. ஸோ அது உள்ளே வந்து ஒருத்தவங்க பாக்ஸ் பிரித்து கட்லேருந்து பிரித்து ஓப்பன் பண்ணி கொடுக்கணும், ஒருத்தவங்க லட்டு போடணும், ஒருத்தவங்க மூடி கவரில் போடணும், இன்னொருத்தவங்க வந்து அந்த எல்லோ கலர் ஒரு கவர் வாங்கி வச்சுருக்கோம் அந்த பையில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான். ஸோ வந்து 4 பேர் வேலையை பிரிச்சுட்டு கடன்னு ஒரு மிஷினில் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து பேசிட்டே ஜாலியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் பேக் பண்ண எல்லா கவர்ஸுமே இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பாக்ஸில் வச்சு பொண்ணு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, ஸோ அதனால் அந்த பாக்ஸில் வச்சு ஈஸியாக காரில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்து பையெல்லாம் கவுண்ட் பண்ணி ஸோ அந்த பாக்ஸில் வந்து வச்சுட்டு இருந்தோம். அண்ட் பேக் டு பேக்கிங் ஒர்க். மறுபடியும் வந்து இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கிரேப்ஸ் மட்டும் தான் பண்ணியிருந்தேன், மற்ற ஃப்ரூட்ஸையும் பேக் பண்ணும் இல்லையா, ஸோ அதனால் வந்து அந்த வேலைக்கு வந்து டின்னரை முடிச்சுட்டு அந்த வேலைக்கு வந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன வேறு போடணும் இல்லையா, அதனால் ஸோ பொமக்ரானட் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி மறுபடியும் ட்ரேயில் வச்சு அதுக்கு மேலே ஒரு செலஃபோன் ஷீட்டெல்லாம் போட்டு அதை வந்து பேக் பண்ணி கீழே சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கோல்டன் கவர் இதே மாதிரி 4 தட்டு வந்து 5 தட்டு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். எஸ், ஆப்பிள், ஆரஞ்சு, பொமக்ரானட், கிரேப்ஸ், அப்புறம் பனானா 5 தட்டு. அதுக்கப்புறம் பூ வைக்கிறதுக்கு ஒரு தட்டு வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் மெயினான சாரீ எல்லாம் வச்சு ஒரு பேஸ்கெட் ரெடி பண்ணலாம். ஸோ அந்த தட்டு மொத்தம் 6-7 வந்துச்சு. ஸோ அப்படியே சூப்பராக வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தோம் வித் மை சிஸ்டர் செல்.
நீங்கள் மற்ற ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா அந்த பெரிய ஒயிட் பேஸ்கெட் இதையும் வந்து பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வந்துச்சு. ஏன்னா இந்த ஒயிட் பேஸ்கெட்டுக்கு அந்த ஃப்ரூட்ஸ் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அது மேலே செலஃபோன் ஷீட் வச்சா இன்னுமே அழகாக இருக்கும் பேக்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காற்று போகிறதுக்கும் கீழே சைடில் வந்து கேப்ஸ் இருக்குது. ஸோ பழமும் ஒன்று கெட்டு போகாது. ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வந்து இதுக்குமே நல்லா ஹெவி டேப் பார்சல் டேப் இருக்குல்ல அதை வச்சு சீல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் அந்த செலஃபோன் ஷீட்டுக்கு அந்த பேஸ்கெட் வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண பேஸ்கெட்டில் வந்து எங்களுக்கு கோஆப்ரேஷன் கிடைக்கல. பிகாஸ் அதுக்கு வந்து ஒட்ட முடியல, நிற்க மாட்டுது டேப்பு. அதனால் அந்த பிளானை ட்ரா பண்ணிவிட்டு மற்ற தட்டை மட்டும் ரெடி பண்ணி ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்க்கு மட்டும் காற்று போகிற மாதிரி இடம் வச்சிட்டோம். ஏன்னா ரொம்ப அந்த எவப்ரேஷன் அந்த வேர்வையில் இருக்கக்கூடாது, தண்ணி விட்டுரும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் அதை வச்சதுக்கப்புறம் நாங்கள் ஹென்னா போடணும். என்னோடய ரைட் ஹேண்டில் வந்து ஹென்னா போடுறதுக்காக வந்துட்டேன். பட் எனக்கு போடுற மூடே இல்லை, ரொம்ப டயர்டாகிடுச்சு, எனக்கு தூங்கணும் இந்த மாதிரி தான் இருந்தது. பட் பரவாயில்ல, சும்மா ஒரு கையை ஃபில் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைனை சூஸ் பண்ணி சொன்னேன். ஸோ அப்படியே நான் படிச்சுட்டேன். ஸோ கடை என் சிஸ்டரும் வந்து அழகாக வந்து போட்டு விட்டுட்டா. அண்ட் தென் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ காலையில் எழுந்திரிச்சு எல்லோரும் வந்து ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு தடவை காலையில் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு வீடியோ ஷாட் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் தட்டெல்லாம் ரெடி பண்ணோம் இல்லையா, ஸோ அதையும் வச்சு அண்ட் தட்டில் வந்து பூ வந்து வாங்கியிருந்தோம், ஒரு 2 பந்து பூ. ஸோ எங்களுக்கு ஒரு பந்து, பொண்ணுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு 2 பந்து அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து வச்சு அண்ட் தென் இந்த சாரீ பேஸ்கெட் ரெடி பண்ணல, ஒரு கிஃப்ட் ராப் மாதிரி. ஸோ அந்த பேஸ்கெட் எல்லாத்தையும் அப்படியே ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிளிப் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். தென் நானும் கிளம்பி ரெடி ஆகிட்டேன். ஃபைசன்லாம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு, எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் கிளம்புற நேரம். அண்ட் இந்த சாரீ வந்து காமிச்சிருந்தேன் ஆல்ரெடி, பட்டு சாரீ வித் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஷால் வந்து நானே ரெடி பண்ணேன். பிகாஸ் சாரீ முந்தானி போடுறத விட இந்த மாதிரி ஷால் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் கிளாத் எல்லாம் தனியாக எடுத்து அது லேஸ் ஒர்க், அது அந்த ஸ்டோன் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நானே கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணேன். நல்லா சூப்பராக ஆப்டாக அமைஞ்சிருச்சு சாரீக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். பெருசாக டைம் இல்லை, ஸோ கடகடான்னு எடுத்துகிட்டு 2-3 ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு டக்குன்னு வந்து கிளம்பிட்டோம். ஸோ அன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் மழை வரும் தான் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் பரவாயில்ல, அந்தளவுக்கு ரெயின் இல்லை, 90% ரெயின் போட்டிருந்தது வெதரில். அண்ட் எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா வந்து துப்பட்டி தான் போடுவாங்க. பட் நிறைய ஊரில் வந்து போட மாட்டாங்க. பட் எங்கள் ஊர் சைடு மயிலாடுதுறை, தஞ்சாவூர், அப்புறம் இந்த மாதிரி காரைக்கால், நாகூர் இந்த மாதிரி சைட்லாம் வந்து துப்பட்டி தான் வந்து போடுவாங்க. இதுலேயே 2 டைப்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த டைப்பில் தான் வந்து போடுவோம். நாங்கள் எல்லோரும் வந்து ஃபங்க்ஷன் கிளம்பிட்டு 2 காரு ப்ளஸ் ஒரு வேன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் ஊரில் உள்ளவங்க அப்படிலாம் வந்து வரதுக்காக வேனும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். மற்றபடி வெளியூரில் இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அவங்கவுங்க வந்துடுவாங்க, அங்கேருந்து நேராக பொண்ணு வீட்டுக்கு வந்துடுவாங்க.
ப்ளே பண்ணிக்கிட்டு அந்த மாதிரிலாம். ஸோ அவனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நிறைய கிட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னே, ஆல்வேஸ் தனியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்தாக்கா ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவார். நானும் அப்படியே விட்டுருவேன், அவனுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் நாங்களும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கடைசியாக மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, ஆனியன் ரைத்தா, அப்புறம் பச்சடி அண்ட் கஞ்சி. எங்கள் ஊரெல்லாம் வந்து பிரெட் அல்வா அந்த மாதிரி சர்வ் பண்ணோம்னா கஞ்சி தான் வந்து எப்போதுமே இருக்கும். கஞ்சி வந்து கஞ்சினா வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பார்லி இதெல்லாம் போட்டு கோதுமை அந்த மாதிரிலாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக ஸ்வீட்டாக நல்லா க்ரீமியாக மில்க் மேட்லாம் ஊற்றி நல்லா ரிச்சாக இருக்கும். கேஷ்யூஸ் எல்லாம் வந்து ரைசன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ரொம்பவே நல்லா ரிச்சாக இருக்கும். கஞ்சினோன்னு வேறு எதுவும் நினச்சிக்காது. நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது, ஒவ்வொரு மாதிரி வந்து பண்ணுறாங்கல்ல. ஸோ நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது, ஒன்று ஒன்று கேட்குறாங்க. அதனால தான் சொல்கிறேன். நாங்கள் சூப்பராக வந்து லன்ச் வந்து முடித்தோம். vlog எல்லாமே நான் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த கப்புள்ஸ்க்காக கண்டிப்பாக வந்து துவா செய்யுங்க. உங்களோட எல்லாரோட துவா வந்து கண்டிப்பாக வந்து கபுலாகும். அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளோதான், இந்த vlog வந்துட்டு இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சபீஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகும். அண்ட் சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.